டான் தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், நம் நாட்டு கலைஞர்களையும் நம் நாட்டு கலைஞர்களுடைய படைப்புகளையுமே உங்களுடைய மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி காணப்படுகிறது. அந்த வகையில கடந்த வாரமே இதே இடத்துல மூக்குத்தி பூ திரைப்பட குழுவினருடன் தான் சந்திப்பு இடம்பெற்றது. அதே வகையில இன்றைக்கும் கூட அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகரோட தான் இன்றைய சந்திப்பு இருக்க போகின்றது. சோ அவங்களை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேருமே? நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஓகே, ரெண்டு பேருக்குமே அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றால் பலராலுமே அறியப்பட்டவங்க. பத்மையன் அண்ணா இசையமைப்பு துறையில பல வருடங்களாக தன்னுடைய கலை அப்படியே தொடர்ந்துட்டு வரார். அதே சமயம் சபேசன் அண்ணாவும் கூட கலைத்துறையில ரொம்பவுமே வருஷங்களாக அந்த துறையில தன்னுடைய சிறப்பை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த திரைப்படத்துல ரெண்டு பேரோட வருகையும் என்ன மாதிரி இருந்தது? ஓகே, நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் செய்துட்டு இருந்த டைமில் ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சு கடைசியாக தமிழ்ச்செல்வி அவார்ட் படம், அதுக்கப்புறம் பூர்வீல ரெண்டு படமும் ஷார்ட் ஃபிலிமில் அவார்ட் அடிச்சுட்டேன். அப்போ அடுத்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று செய்வோம் என்று ஒழிக்கிட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷன் செய்வோமா இல்லாட்டி வேறு ஆக்கள் இந்த நடிப்பமாண்டு வரைக்கும் இளவாணின்ற தொடர்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ இளவாணி இந்த மூக்குத்தி பூ நாவலை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தவ முடிச்சுட்டா அதே ஒரு படமாக்கணும்னு காய்ச்சிட்டு இருந்த நான் தான் இளவாணியை போய் அப்ரோச் பண்ணி ஒரு நண்பர் மூலமாக இந்த படத்தில் கமிட் ஆனேன். ஓகே, நீங்கள்? லூசி என்ற படத்துக்காண்டி அவார்டு கண்டக்ட் கிடைச்சது இளவாணி. ஓகே, அப்போ அது முடியறதுக்கு முதலே இந்த கொரோனா அந்த டைமில் அவங்க பிளான் பண்ணி எடுக்கல என்னட்ட கேட்டு தான் இந்த படம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. அப்படிதான் யாழ்ப்பாண திரையரங்குகளிலே இந்த படம் வெற்றி படமாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இதையொட்டி உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது? 3 நாள் தான் தியேட்டர்ல நின்று நான் பத்மேன் 2 நாள் வரையில் 2 நாளா இன்னொரு நாள் வரையில் ஆளுக்கு வேலை கூட அதால வரையில் என்னென்று சொல்றது சரியான ஒரு எதிர்பார்ப்பு. அது காரணம் இயக்குனரை சூழ்ந்த அவரோட உதவியாளர்கள் நண்பர்கள், உண்மையாகவே நண்பர்கள் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நாங்கள் இந்த படத்தில் வேலை செய்த எல்லாருமே முழுக்க அதாவது இப்போ நல்ல ப்ரொமோஷன் செய்தினோம். பண்ண பூங்காவில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் செய்து நாங்கள், பொது இடங்களில் நிறைய இடங்களில் நல்ல ப்ரொமோஷன் செய்து நாங்கள். இயக்குனர்கிட்ட கடும் முயற்சியும் மீடியாக்களுடைய ஆதரவு, நிறைய மீடியா உங்களை போன்ற ஒரு மீடியாக்கள் ஏற்கனவே எங்களை இயக்குனரையும் அந்த கதாநாயகியும் வச்சு நீங்கள் இன்டர்வியூ செய்தீங்க. அப்போ அந்த இந்த இம்பேக்ட் வெளிப்பட்டது. சோஷியல் மீடியாவிலையும் கனவே ஷேர் பண்ணினவே. அப்போ அதால் நிறைய ஆட்கள் நாங்கள் பர்சனலாக டிக்கெட் விற்று நாங்கள். அதை தாண்டி அந்த படம் மூக்குத்தி பூன்ற விஷயம் ரீச் ஆனது சரியான சந்தோஷம். அதாவது அது இப்படி மூக்குத்தி பூன்ற படம், அது பெண் இயக்குனர் படம் இப்படி வெளியே வருது. அந்த போஸ்டரும் ஒரு இது வித்தியாசமாக இருந்தது. ட்ரெய்லர் இனிமேல் என்ற வித்தியாசம். அதுக்கு நன்றி சொல்லணும் இயக்குனருக்கும் மியூசிக் பத்மையனுக்கும். அந்த ட்ரெய்லரை பார்த்து இது என்னடா இதுக்குள்ள கருத்தை சொல்ல போகிறாங்க, என்ன கதையை சொல்ல போகிறாங்கன்னு யோசிக்க வச்ச ஒரு ட்ரெய்லர். அப்போ அதாலே மக்கள் கூட்டம் நிறையா இருந்தது. முதல் நாள் நல்லா இருந்தது, 2ஆம் நாள் 3ஆம் நாள்னு சொல்லி மிகவும் வெற்றிகரமான ஒரு சிறப்பான படமாகவும் சக்ஸஸான படமாகவும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்த படமாகவும் இருந்தது. ஓகே, சந்தோஷமா இருக்கு. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருக்கணும். ஓகே, பத்துநாட மியூசிக் கண்டாலே ஒரு யூனிக்கா இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே உங்களுடைய மியூசிக் நான் பார்த்த வரையில் அருமையாக இருந்தது. அதே சமயம் உங்களுடைய பெயர் அந்த திரையில் இசையமைப்பாளர் அப்படி என்று வரும்போது ஒரு தனி ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, அது இந்த முதலாவது ஃபீச்சர் 2016 ரிலீஸ் ஆனது. அப்போ அந்த டைம் அதுக்கு மேலே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தாலும் ஒரு ஃபீச்சர் வரைக்குள்ள அது பெரிய ஒரு சரியான சந்தோஷம். அண்ட் எனக்கு பர்த்டே வர. ஓகே, அப்போ முடிய எனக்கு தியேட்டர்லேயே வச்சு கேக் கட்டிங் எல்லாம் நடந்தது. அதப்போ நான் மறக்க இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கண்டிப்பாக. சரி, அதே சமயம் சபேசனா நீங்க சொல்லுங்க. அதாவது எத்தனையோ டிரெக்டர் யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க. சாரி, யாழ்ப்பாணத்தை விட ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே ஏகப்பட்ட டிரெக்டர்ஸ் குமிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நீங்க ஈழவாணியத்தான் நான் தேர்வு செய்யணும், அவங்களோட டிரெக்ஷன்ல தான் இந்த படம் உருவாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டதுக்கான ரீசன்? காரணம் என்னென்றால் ஈழவாணி ஒரு பெண் இயக்குனர் முதலாவது. அப்ப ஏற்கனவே லூசி என்ற படத்தை செய்திருந்தவ. அதுக்கு அதையும் தாண்டி அவ ஒரு எழுத்தாளர்.
ஒரு இலக்கியவாதி என்ற முறையில் சரி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும். ஏற்கனவே நான் சில படங்களை நானே இயக்கி நானே நடிச்சிருக்கிறேன். அதே மாரி என்ன நண்பர்கள் மூலமாகவும் சில படங்களை நடிச்சிருக்கிறேன். சரி ஒரு மூன்றாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காண்டி இளவாணி இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு நல்லா பிடிச்சிட்டது. ஒரு மெச்சூரிட்டியான ஆள் இந்த தோட்டம் வேணும் அப்படி இப்படின்னு கதையை கேட்டோடனே எனக்கு கதை பிடிச்சிருந்தது. சரி என்றுட்டு அந்த இதில் தான் இளவாணியோட நான் தொடர்பு பண்ணேன். ஓகே, அதாவது உண்மைக்குமே நல்ல ஒரு விடயம். ஸோ இந்த திரைப்படம் அதாவது பெண் இயக்குனர்களுக்கு நாங்க ஒரு கண்டிப்பாக அதே சமயம் பார்த்தோம்னா நீங்க ஈழவாணி அக்காவோட தொடர்ச்சியாக படங்கள்ல இசையமைச்சிட்டு வாரீங்க. ஸோ ஈழவாணி அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈழத்துல ஒரு பரவலான கதை. அதே சமயம் உங்களுக்கு அவங்களோட டிரெக்ஷனாக இருக்கட்டும் சரி, அவங்களோட கதைக்களங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஏற்படுது? இல்ல அவ அண்ணன் சொன்ன மாதிரி எழுத்தாளர் என்றோடைய நீ நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து காட்டணும்னு முனைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள். அப்ப சில விஷயங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, மக்கா இல்லையா கண்டா திருப்பி இல்லை 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 இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் வைப்போம் என்று சொல்லி தனக்கு என்ன விருப்பமோ அதை அப்படியே கொண்டு வந்து காட்டணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ எனக்கு அந்த நிறைய பேரோட தான் வேலை செய்கிறோம். இப்போ இது ஒரு வித்தியாசமா இருக்கிறது, மற்ற ஃப்ரீடம் கிடைச்சிடும். சண்டையும் பிடிப்போம், ஆனா நான் என்ன செய்யலாம் ஓகே 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 ஓகேண்டு அதனால அது பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பாக, அதாவது அவுட்புட் தெரிகிறது பார்க்கும் பொழுதே அந்த அளவுக்கு பெஸ்டா தான் கொடுத்துருக்கிறீங்க. அதே சமயம் அண்ணா நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல நீங்க நடிக்கும் போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? முதலா ஒரு ரொமான்டிக் படம் முழுக்கமா முதல்ல அந்த படத்தின் கதை ஸ்டோரிய இளவாணி எனக்கு சொல்லிக்கல அப்படியே நம்மளையும் வச்சு நல்ல ஒரு படம் ஒன்று செய்யப்போம். ஆனா பார்த்த படத்துக்குள்ள போனோன்னு ஷூட்டின ஃபர்ஸ்ட் டேயே ரெஜி கேமரா போட்டு நிற்கிறான். அங்கால லைட் செட்டிங் எல்லாம் முடிஞ்சுது. எடிட்டர் அலெக்ஸ் கோபி பின்னுக்கு நிற்கிறான். இளவாணிங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் தீப்திகா கொண்டு வந்து இருத்தி போட்டு ப்ரப்போஸ் பண்ணவன். ஓகே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணி சந்தர்ப்பமே கிடைக்கல. வைஃபை கூட அதான் மும்பைன்னு காட்டி போட்டு கல்யாணம் கட்டி தந்துட்டாங்க. மன குமுறல்கள் இப்பொழுது வழிய வருகிறது. ஃபர்ஸ்ட் டே போய் ப்ரப்போஸ் பண்ண குரலும் வருது இல்லை, தொண்டை அடைக்குது. அப்போ இளவாணி பார்த்துட்டே இருக்கிறா, டேக் போகுது, ரஜிக்கு பிடிக்குது இல்லை, ரஜி சொல்றான் இல்லை அடுத்த டேக்கு ரெண்டாவது டேக். ஆனா எனக்கு பிறகுதான் முழங்கிச்சு இளவாணி அந்த இயல்பை கொண்டுற வேணுமன்றதுக்காண்டி பக்கமா வருது எனக்கு. அப்போ தான் தீபியாக அசால்ட்டா இருக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கட்டிக்காரு. அப்போ எனக்கு பயம். அப்போ ஒவ்வொரு காலம் வந்து கடைசி ஒரு 10 டேக் போயிருப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டே. லவ் சொல்கிறோன்ற பெரிய கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி சொல்லி இப்போ இந்த டப்பிங்லேயும் இவர்கிட்ட நல்லா வாங்கினான், இவன் சிரிக்க வலிக்கிட்டான். ஆனால் இப்படி இல்லைன்னா இப்படி என்ன பண்ணா போயிட்டு. மற்றபடி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இந்த லவ் சீன் அதில் தாண்டி நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து ஆளுக்கு கழுவி ஊற்றி ஒரு ஷூட் ஒன்று ஒரு காட்சி ஒன்று முடிஞ்ச உடனே அதை பற்றி விமர்சிப்போம். ஆளுக்கு அப்படி எங்களை நக்கல் அடிப்பாங்க, நாங்கள் அவங்கள நக்கல் அடிக்கிறது, டேக் போடுறது எல்லாம் செட் பண்ணி கொண்டு ரெஜியை காண கிடைக்காது. அப்படி கிடைக்க விஷயங்கள் நல்ல பண்ணா இருந்து. ஓகே, இந்த திரைப்படத்துல நீங்க ஒரு கதாநாயகனை தாண்டி ஒரு ப்ரொடியூசராகவுமே இருக்கிறீங்க. ஸோ அது என்ன மாதிரி? ப்ரொடியூசர் நான் பெரிய அளவில் பெரிய ப்ரொடியூஸ் சப்போர்ட் பண்ண இல்லை. ஆனால் ஈழவாணி சொன்னால் ஓகே இப்படி படம் நாங்கள் செய்ய போகிறோம், உங்களால் என்ன சப்போர்ட் ஒன்று செய்யலுமா, ஒரு ப்ரொமோஷனுக்கு எதாவது செய்யலுமாண்டா ஒரு சின்ன தான். மற்றபடி முழுக்க பூவரசி பிரைவேட் லிமிடெட் தான் அது முழுக்கமாக. மற்ற நண்பர் ரூபன் சிவா அவரும் நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஹெல்ப் பண்ணல, நானும் ரூபன் சிவாவும் பூவரசு மீடியா அந்த அளவுக்கு நாங்கள் செய்யலை. நாங்கள் சின்ன ஒரு இதுதான் செய்தோம். நாங்கள் அதை கோ ப்ரொடியூசர் இளவாணி இந்த பெருந்தன்மை எங்களை போட்டது. ஓகே, அதே சமயம் அண்ணா நீங்க சொல்லுங்க, ஈழத்து படங்களுக்கு புலம்பெயர் தேசங்கள்ல எந்த மாதிரியான ஆதரவு உங்களுக்கு? இப்ப நிறைய ஆதரவு, அதாவது இங்கிட்ட படங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேணும்ன்ற ஒரு கான்செப்ட் இப்ப வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே எனது நண்பர் ராஜ் சிவராஜாக்கள் இந்த படம் டாக்டிக் டோஸ் நல்ல ஒரு காட்சி படத்துல செய்திருந்தாங்க. 4-5 தியேட்டர்ஸ்ல நிறைய இடங்கள்ல காட்சி படத்துல செய்திருந்தாங்க. அதுக்கு முதல் ஈழ சினிமா இந்த படங்கள் என்று கேட்க எங்கிட்ட கேசவராயன் என்ற படம் உண்டு. நாங்கள் வாலண்டியராகவே தமிழ் பற்றாளர்கள் கொஞ்சம் பேர் எடுத்து போட்ட நாங்கள்
கேசராயன் என்ற படங்களை தாண்டி பிறகு எந்த படம் உண்டு, நான் செய்த படம் உண்டு போட்ட நான் தியேட்டரில். இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதாவது ஓகே எங்களுக்கான ஒரு சினிமா வேணும் தானே, எங்கட கதையை சொல்கிற ஒரு சினிமா வேணும் தானே, எங்கட மொழி பேசுகிற அதேமாரி ரஞ்சித்தின் சினம்கொள் படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. இப்போ ஊழி படம் புலம்பெயர் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கு, வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் கனடாவில் நிறைய நாள் ஓடினது என்று கேள்விப்பட்டேன் நான். அப்போ மக்களுக்கு வந்து எங்கட கதை, எங்கட மண் சம்பந்தமாக, எங்கட பேச்சு வழக்கு சம்பந்தமான ஒரு இன்றைக்குள்ள விருப்பம் வரும். இப்போ என்னதான் நாங்கள் போய் வெளியில் போய் ஒரு பரோட்டா அடித்தாலும் எங்கட சோறு கறி எங்கட புட்டு அன்னைக்குள்ள ஒரு விசேஷம் தானே, அதே மாதிரி தான். அப்போ எங்கட எண்டு வரையக்கில் எங்கட சினிமாவுக்கு நல்ல ஆதரவு மக்கள் மத்தியில் நல்ல வருது. அண்ணா நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படம் வெற்றிகரமாக ஓடி முடித்துட்டு ஸோ இன்றையோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையிலும் நீங்கள் பல மாவட்டங்கள்ல அதை நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. இதை தாண்டி நீங்க புலம்பெயர் தேசங்கள்ல ரிலீஸ் பண்றீங்க. இலங்கையில வந்து வவுனியாவிலையும் மன்னார்லையும் ரிலீஸ் பண்ண போறோம். நாளை போடுவின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் ஏற்கனவே இயக்குனர் இளவாணி ஆஸ்திரேலியா ஆக்களோட பேசி முடிவெடுத்துட்டார், ரிலீஸ் பண்ணுறதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டது. அந்த நிறுவனமே பிரான்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறதாக இருந்தது. முதல் ரூபன் சிவா, என்னோட நடித்த நண்பர் ரூபன் சிவா தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. பிறகு ரூபன் சிவா சில வேலை நிமித்தமாக அவருக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணத்தால் அதே நிறுவனம் பிரான்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காய்ச்சிட்டு இருக்கணும். இதை தாண்டி ஜெர்மனிலையும் காய்ச்சிருக்கணும், கனடா காய்ச்சிருக்கணும், லண்டனில் என்ன டெக்னிக் கேட்டிருக்கணும். நான் என்ன முடிவு லண்டனில் போய்த்தான் நான் அதுக்கான சென்சர் மற்றது தியேட்டர்ஸ் எல்லாம் கதைக்க வேண்டி வருகிறது. ஆகவே என்னை பொறுத்தளவில் கனடாவில் எல்லாம் ஒரு அமோக வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கணும். காரணம் எப்படி என்றால் எனக்கும் ஒரு க்ரௌட் ஒன்று இருக்குது கனடாவில். ரெண்டாவது எனக்குன்ற நான் என்ன பப்ளிசிட்டி பண்ணல, உறவுகள் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் இருக்கணும். ஈழவாணிக்கும் ஒரு பெரிய ஒரு க்ரௌட் ஒன்று இருக்குது. அப்போ அந்த 2 பேருமே காய்ச்சிட்டு இருக்கணும் கனடாவில் போடுறதுக்கு. அதை தாண்டி கனடாவில் மக்கள் தொகை வந்து கூட, ஈழ மக்கள் தொகை, ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களோட தொகை வந்து மற்ற நாடுகளை விட கனடாவில் கூட அதிகமாக இருக்கிறது. அங்கே கனடாவை பொறுத்தளவில் மக்கள் வந்து அந்த எங்கட படம் வந்து ஆதரிக்கிற வீதமும் கூட. இப்போ லண்டனில் சில வேலை பழுவுகள் அதுகள் இதுகள்னு சொல்லி வராவிடிவினம், பாடசாலை நிமித்தம் வராவிடிவினம், பள்ளிக்கூடம் ஸ்கூல்கள் எக்ஸாம்கள்னு சொல்லி வராவிடிவினம். கனடா பொறுத்தவரை இல்லை எங்களோட படம் கொண்டு வந்துட்டு இதுக்கான ஆதரவை நான் கட்டாயம் கொடுக்க வேணும் என்று சொல்லி அப்படி ஒரு மனநிலை அங்கே உருவாகி கொண்டிருப்பார். ஓகே, கண்டிப்பாக அண்ணா. தென்னிந்திய திரைப்படங்களே நம் நாட்டு, அதாவது புலம்பெயர் தமிழர்களை நம்பித்தான் படம் எடுக்கும் பட்சத்துல எங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக எங்களுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், ப்ரொடியூசர், டைரக்டர், இதை தாண்டி இசையமைப்பாளருக்கு இந்த படத்துல வந்து எந்த மாதிரியான சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க? இளவாணியோட வேலை செய்யறதே சவால். அதை தாண்டி இது ஃபுல்லா காமெடி ஜோனர். அப்ப இது அழுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே, நடிக்கிறதும் ஈஸி, எழுதுறதும் ஈஸி, ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸி. அந்த காமெடின்றது அப்படி இல்லை. அது கொஞ்சம் பிழைச்சா அது வேறு சிரிப்பாயிடும். அப்போ அது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு சீரியஸான சீனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஒரு லேர்னிங் இதாக இருந்தது. நான் ஏற்கனவே பிளாக் ஷீப்புக்கு ஒரு சீரீஸ் ஒன்று செய்து கொண்டிருந்தேன். அதுவும் இதே மாதிரி தானே. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இதில் நல்லா கை கொடுத்துருந்தது. காமெடியை எப்படி மியூசிக்கால் எலிவேட் பண்ணலாம்ன்றது. கண்டிப்பாக அண்ணா, ஒரு திரைப்படத்துக்கு வந்து மியூசிக் என்பது உயிர் நாடி இல்லையா? அந்த வகையில் வந்து இந்த திரைப்படத்துக்கு நான் பார்த்த வகையில் மிகவும் ஒரு பெஸ்டான மியூசிக்கை தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதே சமயம் நீங்கள் சொல்லுங்கண்ணா, அதாவது வந்து நீங்கள் இந்த ஷூட்டிங் எடுக்கும் பொழுதே, அதாவது கொரோனா இஷ்யூ, அதே சமயம் வந்து பொருளாதார நெருக்கடி இருந்த டைம் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதன் போது நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக எந்தெந்த சவால்களை இந்த திரைப்படத்தில் நீங்கள் எதிர்கொண்டீங்க? இதில் வந்து ப்ரொடியூசர் சொல்லி என்ன பெருமைப்படுத்த விரும்பல. ஆனால் இதில் என்னடா ஈழவாணி, அதாவது இயக்குனர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அப்போ அவள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவள் ப்ரொடியூசராகவும் இருக்கிறா, இயக்குனராக இருக்கிறா, கதாசிரியராக இருக்கிறா. இன்றைக்குள்ள அவள் எல்லாத்தையும் தண்டை தலையில் எடுத்து போட்டு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் என்ன நடந்தேன்டா, எங்களுக்கு அந்த டைமில் பெட்ரோல் பெரிய தட்டுப்பாடு. அப்போ நானும் வந்து இறங்கிட்டேன், ரூபன் சிவா வந்து இறங்கிட்டேன். ரூபன் சிவாவும் புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்தவர், நானும் புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்து நான் வந்து இறங்கிட்டோம். அப்போ தீப்தியாவுக்கும் ஹோட்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இளவாணி கொடுத்துட்டு எங்களை அந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெட்ரோல் வேணும்.
அப்போ இளவாணியின் குரூப்பில் இருந்த கொஞ்சம் பொடியங்கள் போய் லைனில் நிற்பாங்க விடிய காலத்தில் பாவங்கள் போய் லைனில் நின்று பெட்ரோல் அப்போ அப்படி இருந்துமே சில நேரங்களில் அன்னெசரியாக மோட்டர் பைக் எடுத்து ஓடினா இளவாணி கத்துவா இன்னத்துக்கு ஓடுறீங்க பெட்ரோல் இல்லைடா அப்படின்னு வெரி குட் மேனேஜ்மெண்ட் நல்லா செய்தவ. இதை தாண்டி அந்த தொட்டுக்காலம் என்ற படியாக தொட்டுக்காலம் முடிஞ்சது என்றாலும் இந்த சாப்பாட்டு விஷயங்கள் ஒரு டின்னர் மேக் பண்ணுறது லஞ்ச் மேக் பண்ணுறது என்றாலும் வீட்டிலேயே செய்யக்கூடிய வசதிகளை இளவாணி எல்லாருக்கும் செய்து கொடுத்து எல்லாருக்கும் அந்த சாப்பாட்டு விஷயங்களில் ஒரு குறையுமே வைக்க இல்லை. லொக்கேஷன் போனாலும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வரது அப்படி என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவர்கிட்ட பெட்டராக இருந்தபடியாக எல்லாத்தையும் கவர் பண்ணி ஓடிட்டா. ஓகே, இதை தாண்டி நீங்கள் தென்னிந்திய திரைத்துறையில கால் பதிக்கிறதுக்கான ஏதாவது சான்ஸ் இருக்குதா? அநேகமாக இப்போ அடுத்த படம் நான் செஞ்சிருக்கிறேன். அது வந்து மிஸ்டர் அரவிந்த் ஒரு டைரக்டர், அழகம்மா ப்ரொடக்ஷன்ஸ். அவன் வந்து அநேகமாக இந்த படத்தை தென்னிந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தென்னிந்திய ஆர்டிஸ்டோடு சேர்த்து ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டின் கொலபரேட் பண்ணின படமாக தான் இந்த படம் அமையும். இந்த பார்ட் முடிஞ்சது, இந்த ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ மிச்சம் வந்து தென்னிந்தியாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஷூட் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணிடும். அதிக பிறகு எனக்கு சான்சஸ் வரலாம் எதிர்பார்க்குறேன். ஓகே, பத்மேன் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தென்னிந்தியாவில் கால் பதிச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட இதை விட பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது உங்கள் கைவசம் தற்பொழுது இருக்கின்றதா? அண்ட் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்ற வெப் சீரிஸ்லாம் கொஞ்சம் செய்திருந்தேன். ஓகே, இப்போ 2 மூவி போகுது, உங்களே சொல்கிறோம். ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து இந்த படத்துல நடந்த ஏதாவது ஒரு ஃபன் மூமெண்ட் மறக்கவே முடியாது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி அந்த ரொமான்டிக் சீனை சொல்லிட்டீங்க, அதை தவிர்த்து மறக்கவே முடியாத ஃபன் மூமெண்ட் என்று சொன்னா கூழ் குடிக்கிற சீன் ஒன்று இருக்கு. அது வந்து கிளைமேக்ஸ் சீன். ஆனால் நான் சொல்ல படம் முடிஞ்சுதானே. இப்போ நீ புலம்பெயர் தேசத்து மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதுக்காண்டி சொல்கிறேன். இங்கே எல்லாரும் பார்த்துட்டோம். அந்த கூழ் குடிக்கிற சீனில் அவன் எனக்கு திருப்தியாக நான் ப்ரப்போஸ் பண்ணி அவளோட வந்து வீட்டில் வந்து பழகி போகிற அளவுக்கு நெருக்கமாயிட்டேன். அந்த சீனின் படி நெருக்கமானா எனக்கு கூழ் காய்ச்சி வச்சிருப்பேன். நான் கூழ் வேணும்னு சொல்லி. அப்போ யாழ்ப்பாணம்னு சொல்லி வரைக்கல கூழ் தானே மெயின். கண்டாயம் புலம்பெயர் நாட்டு மக்கள் வாரதே அரைவாசம் கூழ் குடிக்கத்தானே. அப்போ கூழை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூழை குடிக்கிறதுக்கு அப்போ ஷோட் போய்கொண்டு இருக்கு. பார்த்தா கூழ் முடிஞ்சுது. பொடியங்கள் பக்கத்தில் இருந்தாங்க, கூழ் ஆச்சு. ஷூட் போய்கொண்டு இருக்கு. ஆளுக்கு நின்று அசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்கடா கூழக்கான இல்லடா. ஏதோ அதை கொஞ்சம் தேங்கி பார்த்து ஒளிச்சு வச்சவங்க இளவாணிக்கின்ற ஒளிச்சு வச்ச கூழை கொண்டு வந்து வச்சு படத்தை முடிச்சினாங்க. அப்படி நல்லா பண்ண படம் ஃபுல்லா அப்படியே பண்ணாவே முழுக்க. சார், இதை தாண்டி உங்களுடைய குடும்பத்துல என்ன மாதிரியான ஒப்பீனியன்? அதுதான் இப்ப பயமா இருக்கு. இப்ப சென்சர் போர்ட்டுக்கு படம் போய் வர்றது கட்டுத்தனம் இல்ல, வீட்டுல இப்ப நடக்க போனா கட்டுத்தனம். படம் எனக்கு தியேட்டர்ல பார்க்க எனக்கே வெக்கமா இருந்தது. அப்ப நினைச்சு பார்க்க என்ன நடக்க போன்றதான் யோசனையா இருக்கு. அம்மாக்கள் பார்ப்பினும் என்ன ரொமான்டிக் கொஞ்சம் கூடவாகவும் ஃபன் கொஞ்சம் கூடவாகவும் இருக்கிற படம். இன்றைக்குல நீ வீட்டில் தான் இனித்தான் நான் பார்க்க போயிடும். நான் இவ்வளோத்துக்கும் கதை ஒன்றும் சொல்லலை, சின்ன கிளிப் கூட அனுப்பல. அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்துன்னே நினச்சி இப்படி தான் பார்த்து முறைச்சு கொண்டு தெரியுது. இப்போ அப்படி என்னன்னா அந்த போஸ்டரில் தீப்தியா அந்த மூக்கை காட்டி இப்படி காட்டுவேன், மூக்குத்திப்புன்னு சொல்லி. அப்போ மூக்கு கை வச்சா கையை வெட்டி அடுப்புக்குள்ள வச்சிருவேன். சும்மா நக்கலா சொல்லிக்கிட்டு தெரியுதா பார்ப்போம். அநேகமா இதுல சுமார் பண்ணுக்காண்டி கேட்கிறோம். மற்றபடி அடுத்தோட விரைகளை கையை பார்த்தா தெரியும். கை இருக்கா, விரல் இருக்கு, கை வெட்டி இருந்தா இனி இவர் ரொமான்டிக் ஹீரோ இல்ல, ஆக்ஷன் மாத்திரம் தான். சரி, அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல என்ன மாதிரி 7 வரைக்கும் ரொமான்டிக் செய்யற அவ்வளவுக்கு இந்த படம் வந்து மேக்சிமம் என்ன வச்சு வாங்கியிருப்பா இளவாணி. ஏண்டா எனக்கு ரொமான்ஸ் வர மாட்டேன், உண்மையா சொல்ல போனா ரொமான்ஸ் வர மாட்டேன்றது. ஆனா பிறகு இப்ப படத்தை பார்க்கடே நானும் நடிச்சிருக்கேன்னா அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு இது ஒன்று வந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. ஆனா நீ இந்த ஏஜுக்கும் இந்த ஸ்டைலுக்கும் ஏற்ற படங்கள் இது நல்லா அமைஞ்சதோ அதை செய்வேன். மற்றபடி இந்த இறங்கி நடிச்சு இனி போய் ஓடி பிடிச்சி லவ் பண்ற அளவுக்கு அப்படி வேண்டாம். இல்ல அப்படி இல்லாலும் விட மாட்டான், வச்சு செய்வான். படத்தை ஒரு பாட்டத்தின்னு கூப்பிடுவான் தானே என்ன. அதே சமயம் அவர் கூறியிருந்தார் தங்களிடம் நான் டப்பிங்குக்குமே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த டைம்ல ஏதாச்சும் ஃபன் மூமெண்ட்னா என்ன, அவர் ஒரே ஒரு இதுதானே அவருக்கு
வைஃப் என்ன சொல்ல போறா இதுவெல்லாம் நானும் தெரியாத அண்ணன் எப்படியும் முடிஞ்சிருங்க அதை எந்த நேரம் அதே டென்ஷன்ல போயிருந்திருக்கு. இல்ல டப்பிங்ல ஃபைட் என்னென்றால் இளவாணி முழு பொறுப்பையும் இவர்கிட்ட கொடுத்தா. இளவாணி அந்த நேரத்துல சுகம் இல்லையோ இந்தியா போட்டா இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் லேசில டப்பிங்ல நிக்கிறேன். ஆள் மியூசிக் போடுறது ஆள் சரியா கடம்பிச்சு வேற படியங்கள் தான் டப்பிங் செய்யறோம். அப்ப ஈழவாணின்னா தண்ட அதாவது தான் இவ்வளவு நினைக்கிறோம் அதே மாதிரி வரவனு இவருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி காய்ச்சி தம்பியான் வந்து நிக்கிறான். அந்த நான் தான் டப்பிங் ஆஹா இவன் வரைக்கும் சும்மா சிரிப்பான். இதுக்குள்ள ஒரு நான் லவ் சொல்ல சீரியஸ் இல்லாம போகுது கண்ணன் டப்பிங் போகுதுன்னு யோஜன் இருக்கிறோம். அப்ப அந்த போல் இன் லவ்ன்ற வேர்டிங் வரும். வர வச்சிருக்கிறான் அஞ்சிருக்கிறான் எனக்கு என்னடாப்பா அந்த இப்படி இல்லைன்னா அப்படி சொல்லணும் என்றார். ஏன்னா அந்த படத்துல அப்படி பயந்து நான் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் டேக் போச்சுது. அதே மாதிரி டப்பிங்லயும் டேக் போனேன். போலிங் லவ் வச்சு மியூசிக் போட்டுருக்கு. போலிங் லவ் வச்சு மியூசிக் வேற போட்டுருக்காங்க. நல்லா பண்ண லவ் வித் யூ பார்க்கும் பொழுதே தெரியுது படத்தின் எந்த அளவுக்கு ட்ரெய்லரோ சரி படமோ சரி எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா இருக்குமோ அதை விட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வேற லெவல் ஃபன்னா இருக்குது. ஓகே, கண்டிப்பா. அதே சமயம் இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்க ஒருத்தங்களுக்கு அதாவது மூக்குத்திப்பூ திரைப்பட குழுவினருக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து நன்றியோ அல்லது சொரியோ சொல்லணும்டா யாருக்கு சொல்லி? நான் நன்றி சொல்ல வேணுமெண்டா ஈழவாணிக்கு தான் நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் உண்மையாவே ஒரு அதாவது இந்த பெரிய ஒரு கிரவுட் பெரிய 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 டீம் ஒரு சின்னதாகவும் சொல்லலாது பெரிய மாஸ் டீம் உண்டு. எடிட்டர் டிஓபி அது இதுன்னு எல்லாரையும் கூட்டிக்கொண்டு லொக்கேஷன் போகிறது. அங்கே போய் அவ்வளவே மேனேஜ் பண்ண வந்த படியங்கள்லாம் சின்ன சின்ன படியங்கள். இதுக்குள்ள சரியான கடும் குறும்பன்வன் கோவி அவன் ஏதாவது கண்டி விட்டு ஐயோ அவன் பெரிய அழைப்பு. அவன் வந்து அண்ணன் நான் அவனை வச்சிருக்கேன் அண்ணன் உங்களுக்கு இந்த வயசுல இப்படியா ஐயோ நான் சும்மா சிரிச்சேன். அப்படி நன்றி சொல்ல வேணும்டா இளவாணிக்கு. சொரி சொல்ற அளவுக்கு நான் அங்க ஒரு பெரிய தப்பும் பண்ண இல்லை. ரெண்டு டேக் போனா தீர்த்தியாவது சொல்லி சொல்லலாம் வேண்டாம். அந்த போலின் லவ் வந்து கண்ணன் டேக் போயிட்டு. ஓகே, அதே கேள்வி அன்னைக்கு வந்தா நான் நன்றி சொல்றேன்டா இளவாணியாக நன்றி சொல்லணும். என்னோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு பட் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நன்றி சொல்லணும். சொரி சொல்றேன்னா அண்ணாக்கு தான் சொல்லணும். உங்களோட கதை அவ்வளோ இதோட சரி இதோட அதாவது வேற லெவல் சொரியா இருக்குது. அதே சமயம் நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கலை குடும்பமா இருந்திருக்குது. ஸோ இதே அடுத்து நீங்க வந்து இந்த வயதுல தான் இப்ப வந்து சினிமாக்கள் இறங்கி இருக்கிறீங்க. ஸோ இனி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு? உண்மையாகவே இது ஒரு நான் அந்த இப்படித்தான் சொல்றது. இப்போ பெட்ரிக்ஸில் படித்தபடியே அந்த வேர்டே சொல்றேன். ஆண்டவனால ஆசீர்வதிக்கப்பட்டேன். என்ன காரணம் என்னென்றால் ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டேன். அப்போ அது எல்லாத்தையும் நிமித்தி செய்து இந்த இடத்துக்கு எங்களோட அப்பான்ற கனவு மாதிரி அப்பா ஒரு நடிகனாக இருந்தார். அப்போ அவற்ற கனவு மாதிரி நானும் ஒரு நடிகனாக வரணும். அதுக்கு குடும்பம் இடம் கொடுக்கணும். அப்போ என் குடும்பத்தில் இருந்த எல்லாருமே சகோதரங்கள்ல இருந்து என் ஒய்ஃப்லேருந்து எல்லாரும் நல்ல ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னா அதே என் ஒய்ஃபின் சைட்லேயும் அவங்க கொஞ்சம் கலை சம்பந்தமான ஆக்குறபடியாக முழு ஆதரவும் கிடைச்சிது. அப்போ இப்போ வந்து என்னென்னா முழுக்க நான் ஒரு நடிகனாகத்தான் இருக்கேன். முதல் இயக்குனராக இருந்தேன். இப்போ முழுக்க நடிகனாக இருக்கிறேன். இப்போ ட்ராவல் பண்ணுறது கூடவா இருக்கு. இப்போ 10 நான் 3 தரம் சந்திச்சிட்டேன் இந்த வருஷத்தில். இன்றைக்குள்ள படங்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி வருது. முழு ஆதரவும் தந்துருக்கணும். மற்றது என்ன அடுத்தது எந்த கலைஞனும் வீட்டைத்தானே முதல் பார்க்க வேணும். பார்த்தா தானே அவனுக்கு நிம்மதி. அந்த நிம்மதியை வச்சுக்கொண்டு அவன் அடுத்த கிரியேட்டிவிட்டிக்கு போகலாம். அப்போ இதை தேர்றது எங்கள்ட கையிலான் இருக்கு. அப்போ வீட்டை பார்க்கறதுக்கான எல்லாத்தையும் செய்து போட்டு தான் நாங்கள் இன்னும் செய்ய வேணும்ன்றதை நான் சக கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இதை தான் நான் சொல்றது. ஏன்னா எங்களுக்கும் ஃப்ரீடமாக விடுவிடும். கண்டிப்பா அண்ணா, உங்களோட சைட்ல அதாவது வந்து நீங்க பல படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு? ஃபேமிலி சப்போர்ட் உண்மையாக நிறைய இருக்கு. முதல் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் உள்ள வந்திருக்கலாம். கண்டிப்பா அம்மா சைடு இப்போ மாதிரி பண்ணியாச்சு. அவங்களும் சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்டை நான் டூ மச்சாக எடுத்துட்டேன். எப்படின்னா வீட்டையே போகிறேன் தொடர்ந்து ஸ்டூடியோ. அதால சண்டை வரும். அதுகளை கொஞ்சம் சமாளிச்சு இப்போ எங்கேயும் கூட்டிகிட்டு போய் அப்படி டெலி பண்ணி போகுது. ஆனால் நான் கொஞ்சம் அண்ணன் ஒரு வயசு பெரிய விஷயத்தை முடிச்சு போட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சினிமாவும் பிஸ்னஸும் பண்ணுறாங்கிட்டேன். நான் இப்போ இது என் வயசுன்றோடையே நான் கொஞ்சம் ஃபேமிலிக்கு செய்கிற குறைவாக இருக்குது. வேலைக்கு ஒரு 1 இயருக்குள்ள எல்லாம் மாற்றலாம்னு நம்புகிறேன்.
கண்டிப்பாக எல்லாம் இறைவன் அருள் கூடி இருக்கட்டும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சொல்லுங்க, நிகழ்ச்சி முடிகிற தருவாயில நின்றுட்டு இருக்கிறோம். சோ இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்வீர்கள்? டான் டிவிக்கு நன்றி. மக்களுக்கு என்ன 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 சம்பந்தமாக இந்த மூக்குத்திப்பூ திரைப்படத்தில் தேங்க்யூ சொல்றேன். இல்ல என்னன்னா இதுல நன்றி வந்து மக்களுக்கு நிறைய சொல்ல வேணும். ஏன்னா இவ்வளவு ஆதரவு தந்த எங்களுக்கு, அதாவது பண்ண ப்ரொமோஷன்ல இருந்து படம் தியேட்டருக்கு வந்ததுல இருந்து மக்களுடைய ஆதரவு வந்து அமோகமா இருந்தது. சின்ன சின்ன இளைஞர்களுடைய ஆதரவு அமோகம் இருந்தது, மீடியாக்களுடைய ஆதரவும் அமோகமா இருந்தது. டிக்டாக்காரங்களா இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஆதரவு தந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. ரெண்டாவது இவ்வளவு மக்களும் வந்து எங்களோட படத்தை பார்த்து ரசிச்சு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னதுக்கு மக்களுக்கு நன்றி. டான் டிவிக்கு அதை விட நன்றி. ஏன்னா எங்களை கூப்பிட்டு இழுத்து வச்சு இவ்வளவு கேள்வி கேட்டது. டீ வரது அந்த அதுக்கு நன்றி சொல்லிட்டீங்க. நீங்க இல்ல இல்ல டீமுக்கு நன்றி. அது நாங்களே சொல்லிக் கொள்றோம். மீடியா சப்போர்ட் உண்மையா ஒரு இதுக்கு கட்டாயம் தேவை. அது இல்லாமல் வெளியில போய் சேர்ற குறைவா இருக்கும். எல்லாருக்கும் நாங்க போய் ப்ரொமோஷன் கடைசி வரைக்கும் போய் செய்யலாம் தானே. ஸோ மீடியா சப்போர்ட்டுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் உங்களுடைய மூக்குத்திப்பூ திரைப்படம் தற்பொழுது வந்து வெற்றி ஈட்டிட்டு இருக்குது. அதே சமயம் புலம்பெயர் தேசங்களிலும் உங்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை குறித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி.